Hi students, welcome to Mail Academy. இன்னைக்கு காலையில் ஒரு சென்சேஷனல் நியூஸ் திடீர்னு வந்திருக்கு ரிலேட்டட் டு தமிழ்நாடு ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 யூனிவர்சிட்டிஸ், தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீனிவாசா மெடிக்கல் காலேஜ் அண்ட் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுக்கு பண்ணப்பட்ட அட்மிஷன்ஸ் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி, யார் இந்த யூஜிசி? ஏன்னா நம்ம வந்து என்எம்சி கேள்விப்பட்டிருப்போம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கேள்விப்பட்டிருப்போம். எங்கேருந்து வந்து மெடிக்கல் அட்மிஷனில் யூஜிசி வந்தது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, யூஜிசி தான் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை அக்னாலேஜ் பண்ணி வர்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாடி. ஸோ யூஜிசி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு காலேஜை வந்து எப்போ அங்கீகரிக்கப்படுதுன்னா, யூஜிசி வந்து அவங்களோட யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் அங்கீகாரம் பண்ணும்போது தான் அது வந்து டீம்டு யூனிவர்சிட்டிங்கிற அங்கீகாரம் வருது. ஸோ இந்த தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் அண்ட் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜெலாம் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி கீழேயும், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி கீழேயும் வருது. ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்கான அங்கீகாரம் வராதனால யூஜிசி வந்து இந்த மெடிக்கல் காலேஜஸ்க்கான சீட்ஸை வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ண மாட்டோம், இந்த அட்மிஷன்ஸை அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்எம்சி வழியாவோ இல்லை தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் வழியாவோ அந்த அட்மிஷன்ஸு கவுன்சிலிங் வழியாக அந்த அட்மிஷன்ஸ் வந்து அப்போ செல்லாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த சீட் அலோகேஷன் வந்து இன்னமும் செல்லும். ஸோ எனக்கு வந்து வெங்கடேஸ்வரா காலேஜ்லேயோ தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜில் சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அது இப்போ கேன்சல் ஆயிருமானா அப்படி கிடையாது. சீட் அலோகேஷன் வந்து இன்னும் செல்லும் தான். ஆனால் நீங்கள் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ இது வந்து இந்த வருஷம் அலோகேஷன் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த காலேஜஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது பொருந்தும். ஸோ அவங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி அவங்க டிகிரி வாங்கும்ல, அந்த டிகிரி செல்லுமா செல்லாதாங்கிற கேள்வி தான் இந்த இன்னைக்கு வந்திருக்க நியூஸோட ரிலேட் ஆகிருக்கு. சரி, இதுதான் பேக்ரவுண்டு. ஸோ இவங்களுக்கான டிகிரி செல்லுமா செல்லாத, இந்த காலேஜில் மெடிக்கல் படித்து முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி கிடைக்கும்ல, அந்த டிகிரி செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதுக்கு யூஜிசி வந்து இப்போதைக்கு செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது சரி செய்யப்படுமா அப்படின்னா என்ன நடக்கும் ஃபர்தராக அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இதுக்கான பேக்ரவுண்டு புரிஞ்சால் தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ யூஜிசி வந்து இந்த 3 காலேஜை நான் ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரெக்கக்னைஸ் பண்ணணுன்னா என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி வருது அப்படின்னா அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2019 தமிழ்நாடு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டுக்கு கீழே இந்த காலேஜில் வரணும். ஸோ இப்போ ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வருதுன்னா அதுக்கான சட்டத்திட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்பட்டது தான் இந்த சட்டம். இந்த சட்டத்துக்கு கீழே இந்த 3 காலேஜும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க யூனிவர்சிட்டி காலேஜஸோட இந்த காலேஜும் அடங்கும். இந்த காலேஜஸ் எல்லாத்தும், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எல்லாத்துக்கும் இந்த சட்டத்திட்டங்கள் வந்து என்ன சொல்கிறது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் ஒரு பில் பாஸ் பண்ணணும். அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, புது பில் கிடையாது, புது சட்டமாக ஏற்றப்படாமல் அந்த சட்டத்தில் கீழே இந்த காலேஜெலாம் வரும்னு சொல்லி அது அமெண்ட்மெண்ட் இருக்கிற சட்டத்தோட இந்த அமெண்ட்மெண்ட் இந்த காலேஜஸை அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறத பண்ணணும். அதை வந்து சட்டப்பேரவையில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கான சப்மிஷன் பார்த்திங்கன்னா 2023 செஞ்சுட்டாங்க. ஸோ இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கான அப்ரூவல் வரல. இது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆமோதிச்சு இந்த சட்டத்துக்கு கீழே இந்த காலேஜஸ்லாம் வர்றதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இவங்க ஆமோதிச்சு அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து யூஜிசிக்கு போகும். யூஜிசி வந்து சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை ப்ராப்பராக ஃபார்மலாக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அப்ரூவலை ஓகே பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் அட்மிஷன்ஸு அண்ட் லாஸ்ட் இயர் இன்னும் 780 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கான டிகிரி வந்து வேலிடாக இருக்குமா இல்லையான்னு யூஜிசி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு இந்த சட்டத்தை சட்டப்பேரவையில் அவங்க வந்து அமெண்ட் பண்ணணும். இதுக்கு வந்து இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் அடுத்த கட்டமாக இது பண்ணணும். இதுக்கு வந்து யூஜிசி தமிழ்நாடு ஹையர் ஸ்டடீஸ் செக்ரட்டரி வந்து இதுக்கு பதில் சொல்லலை. ஆனால் வந்து கூடிய விரைவில் மா சுப்பிரமணியம் இதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஃபியூச்சருங்கிறனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்விஃப்டாக கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகிருந்தால் பேனிக் ஆக வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து கன்னியாகுமரி காலேஜ் வந்து அட்மிஷன் செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கு நம்ம சொன்ன விளக்கம் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி அப்ரூவல் ரிலேட்டடாக கிடையாது. அது வந்து அந்த காலேஜ் அமைஞ்சிருக்க இடத்து மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க ஒருத்தர். ஸோ அந்த காலேஜ் ஃபங்க்ஷன் ஆகிறதுலே பாதிப்பு வருங்கிறனால என்எம்சியே அந்த ரெக்கக்னிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கேஸ் வந்து அது மாதிரி கிடையாது. இது வந்து
அப்ரூவல் அந்த வந்து வாங்க போகிற டிகிரியை ரெக்கக்னைஸ் பண்ணுமா, யூஜிசி ரெக்கக்னைஸ் பண்ணுமா இல்லையாங்கிறது தான். யூஜிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இந்த வெறும் இந்த 3 காலேஜ் சம்மந்தப்பட்டதில்லை, மொத்தம் 7 யூனிவர்சிட்டி வந்து டீம் டு பி யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. அதில் வந்து யூஜிசி சைட்லேருந்து தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராப்பராக ஃபார்மலாக எங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாங்க, இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணி ரிப்ளை கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரெக்கக்னிஷனை நாங்கள் ஏற்றுக்குவோம், அது பெண்டிங்கில் தான் வச்சுருக்காங்க, கேன்சல் கிடையாது, இது பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெக்கக்னிஷனை நாங்கள் ஏற்றுக்குவோம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்போதைக்கு பேனிக் ஆக வேணாம் தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கனால நம்மளுக்கே தெரியும், மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதனால் வந்து இதுக்கு டூரிசமாக வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி இந்த காலேஜஸில் சீட் அலோகேட் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து பேனிக் ஆக வேணாம். இதுக்கு நீங்கள் வந்து விளக்கம் கேட்டு நீங்கள் வேணால் வந்து ஹையர் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இது எவ்வளோ சீக்கிரம் ரிசால்வ் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கூடிய அளவில் வந்து ஒரு ஆக்சுவலாக பப்ளிக்காகவே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வர்றது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம சைட்லேருந்து என்ன சொல்கிறோன்னா, இது வந்து அந்த கன்னியாகுமரி காலேஜ் மாதிரி இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு இந்த வருஷமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன வருது, யூஜிசி சைட்லேருந்து அடுத்த கட்டமாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு உங்கள் சீட் அலோகேஷன் கண்டிப்பாக கேன்சல் கிடையாது. பின்னாடி டிகிரி வாங்க போகிறப்ப வந்து உங்களுக்கு அந்த டிகிரி ரெக்கக்னிஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது பற்றி ஃப்யூச்சரில் என்ன அப்டேட் வந்தாலும் உடனுக்குடன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் சம்மந்தப்பட்டதுனால உடனுக்குடன் நம்ம விளக்கி சொல்லுவோம். ஸ்டே அப்டேட்டட், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதே நடக்கும் நம்புவோம். தேங்க்யூ.